இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் செய்யறது அவ மட்டும்தான். என்னங்க ஏங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க அந்த வீட்டில் யாருமே இல்லைம்மா. யாரையுமே உள்ள விட மாட்டான். ஏங்க என் மேல உங்களுக்கு கோவமாங்க? உன்கிட்ட கோவப்பட்டு எங்க அஞ்சலி போறேன்? நீ என்ன செஞ்சாலும் அதை நான் பொறுத்துக்கணும். பொறுத்துக்கலானா நீ தான் கோச்சுக்கிட்டு போயிருவே. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இல்ல அஞ்சலி, வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீடெல்லாம் திறந்து கிடந்துச்சு, உன்னை காணோம். கொஞ்ச நேரம் நான் பதறி போயிட்டேன். உனக்கு தெரியுமா தெரியுமா நான் என்ன யோசிக்கிறது? யாராவது உன்னை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா, இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன் சொல்லி. என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு போன் பண்ணா போனும் நாட் ரீச்சபிள்ல இருந்துச்சு. இல்லங்க, பக்கத்துல கடைக்கு தான் போயிருங்க. ப்ளீஸ் அஞ்சலி, உனக்கு நான் எல்லா சுதந்திரமும் கொடுத்திருக்கேன். நீ எங்க வேணாலும் போவா, உன்னை நான் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன். ஆனா நீ என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போகாத. அப்பதானே நீ சேஃபா இருக்கியான்னு தெரிஞ்சுக்க முடியும். சாரிங்க. அஞ்சலி, உன்னை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருக்கும், தெரியுமா? அந்த கஷ்டத்தை வார்த்தையால சொல்ல முடியல அஞ்சலி. இல்லங்க, கிச்சன்ல காய்கறி மல்லிகை சாமான்லாம் எதுவுமே இல்லங்க. அதான் போய் வாங்கலான்னு போனேன். அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். பரவாயில்ல, இருக்கட்டும். சரி வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்லங்க, நான் இன்னும் சமைக்கல. நான் பண்ணிட்டேன். நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. ஓ, அவன் சின்ன வயசுலயே வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான். அதனால அவன் யார்கிட்டயும் பேச மாட்டாமா. எப்பவும் தனியாவே உட்கார்ந்துருப்பான், சோகமாவே இருப்பான். ஆனா படிப்புல மட்டும் ரொம்ப ஷார்ப்பா இருப்பாமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தனிமையில இருந்து கொண்டு வர முயற்சி பண்ணோம். ஆனா முடியலமா. கொஞ்ச நாள் கழிச்சு இவனை மாதிரியே ஒரு பையன் இங்க வந்தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. நாளாக நாளாக மகேஷோட சோகம் சந்தோஷம் எல்லாத்துலயும் அவன் இருப்பான். அவன்கிட்ட மட்டும் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அவன் ஷேர் பண்ணிப்பான்.
அவனை மத்தவங்க கிட்ட கூட அவன் பழக விட மாட்டான். தனக்கு ஒரு அம்மா அப்பா கூட பிறந்த சகோதரன்னு யாராவது இருந்தா எப்படி பாத்துக்குவோமோ அந்த அளவுக்கு அவனை பார்த்துப்பான். அவன் இல்லாம அவன் சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், எப்பவும் அவன் பக்கத்திலேயே இருப்பான். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அவன் ஒருத்தன் மேல அன்பை வச்சுட்டான்னா அந்த அளவை கணக்கிடவே முடியாதுமா. அந்த ஃப்ரெண்டு பேர் என்ன ஃபாதர்? அவன் பேரு ஃபாதர். வணக்கம் ஃபாதர். என்ன அஞ்சலி இங்க வந்து நிக்கிற? அது அது வந்து நான் ஃபாதர் என்ன சொன்னீங்க அஞ்சலி கிட்ட? அது ஒண்ணு இல்ல, உன்னோட சின்ன வயசுல ஓ ஓ சின்ன வயசுல நான் இங்க வளர்ந்ததை பத்தி கேட்டுட்டு இருக்கியா? என்ன அஞ்சலி என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேனே. ஏன் இவ்வளவு தூரம் வந்த? ஃபாதருக்கு இங்க எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்த பிரேயருக்கு டைம் ஆயிடுச்சு. போகும்போது நான் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன். ஓகே, வா போலாம். ஃபாதர் போலாம்ல? போலாம். ம்.